ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா முக்கடலும் சங்கமிக்கிற கன்னியாகுமரி, தமிழ்நாட்டின் தென்கோடியில் இருக்கிற கன்னியாகுமரியில் இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டுடைய ரிசார்ட் ஸ்டைல் ஹவுஸை தான் பார்க்குறோம். அந்த வீடு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரிசார்ட் ஸ்டைல்லே வந்து அவங்க கட்டியிருக்காங்க. இதுதான் அந்த வீட்டினுடைய முன் தோட்டம். ஃப்ரண்ட் வியூ ஆஃப் தட் ரிசார்ட் ஹவுஸ் வந்து வி ஆர் சீயிங் நவ். ஸோ அதில் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங். ஸோ 3 to 4 கார் பார்க் பண்ணுற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் வந்து இருந்தது. 2-3 டிரைவர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இது வந்து நம்ம அப்படியே வந்து வி ஆர் வாக்கிங் டுவர்ட்ஸாக வந்து ஹால், அவங்க வீட்டு வந்து ஹாலுக்கு போக முன்னாடி ஒரு பெரிய வந்து வராண்டா இருக்குது. அந்த வராண்டாலாம் கிராஸ் பண்ணி தான் வந்து வி கேன் என்டர் இன் டு த ஹால் ஆஃப் தட் ரிசார்ட் ஹவுஸு. ஸோ அந்த பிஃபோர் வி என்டரிங் தட் ரைட் சைடில் வந்து நம்ம என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலான்னு போனால் ஒரு சின்ன அழகான வந்து லான் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அதில் சின்ன சின்ன பிளான்ட்ஸ் எல்லாம் இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வந்து ஏரியா. ஸோ அவங்க வீட்டினுடைய ரைட் சைடில் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலான ஒரு ரிசார்ட்டில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல் அளவுக்கே வந்து இருந்தது. அப்புறம் ஷவர் எடுத்துகிட்டு தான் வந்து ஸ்விம்மிங் பூல் வரணும். அதுக்கு ஷவர் எடுக்கிறதுக்கான இடங்கள் எல்லாமே பக்காவாக வந்து அப்படியே ஒரு அந்த ஸ்விம்மிங் பூலில் என்ன மாதிரி இருக்குமோ அந்த எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த ஃபிஷ் தொட்டி ஒன்று வந்து வச்சு அதில் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து வளர்க்குறாங்க. இப்போ வந்து நம்ம அந்த வீட்டினுடைய வந்து ஹாலுக்குள்ளே வந்து என்டர் ஆகிட்டு இது வந்து பல்லாங்குழி, நம்ம ட்ரெடிஷ்னல் பல்லாங்குழி வந்து விளையாடலாம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது வந்து ஹால். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து ஹால் ஏரியா மாதிரி இருந்தது. இது வந்து ஃப்ரெண்ட்ஸு, பிஸ்னஸ் மக்கள் அப்படிலாம் வர்றதுக்கு. செகண்டு வந்து அவங்க வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து உட்கார்றதுக்கு அப்படி மாதிரி 2 செட்டாக ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்கார்றதுக்கு 2 செட்டாக ஹால் வச்சுருந்தாங்க. ஸோ செகண்டில் வந்து ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடன் ஃப்ளோரிங் வந்து போட்டிருக்காங்க. ஸோ 2லேயுமே வந்து பக்காவாக லெதர் சோஃபா அதெல்லாம் போட்டிருந்தாங்க. இது வீட்டினுடைய அவங்களுடைய ஹால், அந்த லிவிங் ரூமில் வந்து இருக்கக்கூடிய ஒரு மிடில் இருக்கிற டெக்கரேஷன் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ மேலே வந்து இது வந்து டாப் ஆஃப் த வந்து ரிசார்ட் ஹவுஸ். அதுலேருந்து ஒரு அழகான ஒரு சாண்ட்லியர் வந்து ஹேங்கிங்கில் வந்து இருந்தது. ஸோ நம்ம கீழே இருந்தே மேலே பார்க்கலாம். அப்புறம் வந்து டாப் வியூ, அப்புறம் டாப்லேருந்து கீழே இந்த ஹால் வியூலாம் பார்க்கலாம். அந்த மாதிரியே வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உட்காரக்கூடிய வந்து ஹால் வியூ தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கு வந்து நல்ல அழகான உடன் ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க. ஸோ 2 ஹாலையும் மிடில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக செப்பரேட் பண்ண முடியாது ஷோகேஸ் வந்து வச்சுருக்காங்க. நல்ல அழகழகான வந்து பொருட்களாக இருந்தது. இது வந்து இந்த ரிசார்ட் ஹவுஸினுடைய வந்து பூஜை ரூம் வந்து நம்ம பார்க்குறோம். இது கன்னியாகுமரி வந்து ஆள்பவள் வந்து தேவி பகவதி தேவி கன்னியாகுமரி அம்மன் இல்லையா? ஸோ அதனால் வந்து குமரி அம்மன் ஃபோட்டோ வந்து மிடில் வச்சுருந்தாங்க. இது வந்து லிஃப்ட்டுங்க. அந்த லிஃப்ட்டில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து போகலாம். இது வந்து டைனிங் வந்து ஏரியாவில் உள்ள டைனிங் டேபிள் வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியன் மார்பிள் வித் டைமண்ட் ஃபினிஷிங்கில் உள்ள டைனிங் டேபிளாங்க. ரொம்ப சூப்பராக அவ்வளோ லேவிஷ் லுக்கில் வந்து நல்லாவே இருந்தது. 6 சீட்டர் டைனிங் டேபிள். இது வந்து கிச்சன். இது வந்து நார்மலான வந்து நம்ம குக் பண்ணுற வந்து வெட் கிச்சன் அப்படின்னு. இதில் வந்து அவங்க குக்கெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அவங்க ஏதோ வந்து வெங்காய பஜ்ஜி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள்லாம் கெஸ்ட்டாக போயிருந்தோம் அப்படிங்கிறனால எங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து அவங்க வந்து வெங்காய பஜ்ஜிலாம் ரெடி பண்ணுறாங்க. இது வந்து டைனிங் ஏரியா. டைனிங் கம் இன்னொரு கிச்சன் அப்படின்னே வச்சுக்கலாம். அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 கிச்சன் வந்து இருக்கிறதா வந்து சொன்னாங்க. இது வந்து செகண்ட் கிச்சன். இந்த கிச்சன்லேயும் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குக்கிங் ரேஞ்சு அதெல்லாம் வந்து இருக்குது. ஃப்ரிட்ஜு, குக்கிங் ரேஞ்சு, டைனிங்கும் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அந்த ஐலேண்ட் கிச்சன் மாதிரி. ஸோ கிச்சனுக்குள்ளேயே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து டைனிங் ஏரியா மாதிரியே அவங்க யூஸ் பண்ணுறதா வந்து சொன்னாங்க. இதை வந்து அந்த டைனிங் ஏரியா. ஸோ அந்த வெட் கிச்சனில் குக் பண்ணி இங்கே வந்து சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயுமே வந்து எல்லாமே பக்காவாக வந்து எல்லாமே ஃபுல் ஃபினிஷ்டாக வந்து செக் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ட்ராயர் வந்து யூனிட்ஸு. நார்மலான ஒரு மாடுலர் கிச்சன் இருக்கும் இல்லையா? ஸ்டைலிஷ்ஷாக ரொம்ப ஒரு லக்ஸுரியாக அந்த மாதிரியான ஒரு மாடுலர் கிச்சன் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எங்கள் கூட வந்தவங்க, எங்கள் பொண்ணு, எங்கள் அம்மா, அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாம் வந்து பேசிகிட்ருக்காங்க. இது வந்து வாஷ் ஏரியா. அந்த டைனிங் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? செகண்ட் கிச்சன் அதுலேருந்து உள்ள வாஷ் ஏரியா இது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரை கிச்சன் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ட்ரை கிச்சன்லேயே அவங்க வந்து இந்த சிம்னி, அதுக்கப்புறம் ஹாப் டாப் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வேணும்போது சம்டைம்ஸ் வந்து தே வில் யூஸ்ன்னு வந்து நினைக்கிறேன். பேக்கிங், கிரில்லிங் அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாம் வந்து போட்டு சிம்னி வந்து டாப்பில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா நல்ல அழகாக வந்து இந்த ஸ்டார் மாதிரி நட்சத்திரங்கள்லாம் வந்து ஸ்கையில் இருக்க மாதிரியான லுக் கொடுக்க முடியாத அழகான ஒரு இந்த சிம்னியெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அகெயின் வந்து இந்த அவன் அந்த குக்கிங் ரேஞ்ச் இதெல்லாம் வந்து சேர்ந்து வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அவங்க ட்ரை கிச்சன் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுங்கிறாங்க. இது வந்து பேக் யார்ட் ஆஃப் தட் ரிசார்ட் ஹவுஸு பார்க்குறோம். கிச்சனுக்கு வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அங்கே தான் வந்து இந்த க்ளோத் வாஷிங், இந்த வாஷிங் மிஷின் அந்த மாதிரி வாஷிங் ஏரியா மாதிரி வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட் அனிமல் கூட ஒன்று வச்சுருக்காங்க. இது எல்லாமே அந்த வீட்டினுடைய சைடில் வந்து இருக்கக்கூடிய வந்து இடமா வந்து இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து இதெல்லாம் இருக்குது. பெரிய வந்து கவு ஷெட்டு வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கிளியெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த பேரட் கேவ் அந்த மாதிரி கூட வந்து சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒன்று வச்சு பேர்ட்ஸ் எல்லாம் கூட அவங்க நல்லா வந்து பராமரிக்கிறாங்க.
அந்த மாதிரியா இருக்குது. அப்புறம் ட்ரீஸ் எல்லாமே வந்துருக்குது. கிட்டத்தட்ட ஒரு இந்த பெரிய கார்டன் மாதிரியே வந்து அவங்க வீட்டில் வச்சு வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ போத் டைம் வந்து அவங்க வந்து பசு மாடில் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பால் கறக்கிறதுக்கு ஆளுங்க வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்களும் அந்த ஃப்ரெஷ் பாலே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பால்லேருந்து தயிர், வெண்ணெய், கீ எல்லாமே வந்து பசு மாட்டிலேருந்தே வந்து எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இது வந்து அங்கே பால் கறக்கிறவங்க நாங்கள் ஈவினிங் டைம் போயிருந்தோம். ஸோ பால் கறக்கிற டைம்னால அவங்க வந்து பால் கறக்குறாங்க பசு மாட்டிலேருந்து. ஸோ எல்லாமே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்க வீட்டிலேயே வந்து எல்லாம் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்தது. இந்த கவு ஷெட்டு தான் வந்து பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வச்சு எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல. அவ்வளோ அழகாக ப்ராப்பரான ஒரு ரிசார்ட்டுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரியான ஃபீலிங் தான் எனக்கு கொடுத்தது. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது, இது கிளி, இந்த பச்சை கிளி, அந்த மாதிரி குட்டி குட்டி கிளிகள் அதெல்லாமே வந்து கூட வந்து வளர்க்குறாங்க. பட் அதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பராக ஃபீட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஆட்கள்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த கிளி கூண்டுகள் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லாமே நல்ல பக்காவாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சும்மா ஏனோ தோணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக வந்து ஒரு கவு ஷெட் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தது அப்படி. இது வந்து அந்த வீட்டினுடைய வந்து சைடு வியூ வந்து பார்க்குறோம். அந்த தோட்டமெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொன்னாலே அந்த தோட்டத்துலேருந்து அந்த வீட்டினுடைய வியூ வந்து பார்க்குறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டனில் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக வந்து ட்ரீஸ் எல்லாம் நல்லா அழகாக கட் பண்ணி நல்லாவே வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் வந்து ஐ கேன் சி அந்த மாதிரி வந்து இருந்தது. நிறைய வந்து அப்புறம் வந்து இந்த கோழியுமே வந்து வளர்க்குறாங்க. கோழி, ஆடு அவங்க வந்து நான்வெஜ் எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வேணும்போது வந்து சாப்பிட்றதுக்காக இந்த கோழியெல்லாம் வந்து வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். கோழி, ஆடு அந்த மாதிரி இந்த எல்லாமே வந்து அவங்க வீட்டில் வந்து வளர்க்குறாங்க. இது எல்லாமே அந்த வீட்டினுடைய அந்த கார்டனிங் வந்து ஏரியா. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நிறைய வந்து தென்னை மரங்கள் இருந்தது. தென்னை மரம், அதுக்கப்புறம் மருதாணி மரம், மாங்காய் மரம் நிறைய இருந்தது. தேக்கு மரம் 1, 2 வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஒரே லெவலில் எல்லா ட்ரீஸுமே வந்து வளர்ந்துருக்கு. அப்பப்போ கட் பண்ணி ரொம்ப தண்ணி ஊற்றி உரம் போட்டு எல்லாத்தையுமே வந்து பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக சூப்பராக ஒரு ரியல் ரிசார்ட்டெலாம் நம்ம புக் பண்ணி போய் ஸ்டே பண்ணுவோம் இல்லையா, டு ரிலாக்ஸ் அவர் செல்ஃப் அந்த மாதிரியே ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த வீட்டிலே எப்போவுமே அந்த ரிலாக்ஸ்டாக வாழ்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது எல்லாமே அந்த வீட்டினுடைய மரங்கள், அந்த தோட்டத்தில் இருந்த மரங்கள், தென்னை மரம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வந்து மாங்காய்லாம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ தான் வந்து காய்க்க வந்து ஆரம்பிக்குது. இந்த மாங்காய் சீசனில் வந்து அவங்களுக்கு வேண்டிய குக்கிங்கு தேவையான மாங்காய்லாம் அவங்க வீட்டில் இருந்தே பறிச்சிக்கலாம் போல் அந்த மாதிரி. அப்புறம் மாதுளை மரம், மருதாணி அதெல்லாம் கூட வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து பச்சை பசேல்னு ரொம்ப அருமையாக வந்து இருந்தது. அவங்க வந்து எதுவுமே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த தோட்டத்துக்குள்ளே வந்துருந்து ஒரு தியானம் பண்ணனா போகும் போல் அவங்களுக்கு தேவையான ரிலாக்ஸேஷன் கிடச்சிரும். அந்த அளவுக்கு வந்து இருந்தது. இது அந்த வீட்டினுடைய ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வந்து ஹாலு. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் கீழே மாதிரியே ஹால் வித் வுடன் ஃப்ளோரிங், சோஃபா செட்டு எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் எல்லாமே ரொம்ப பக்காவாக வந்து இருந்தது. அருமையான ஒரு 5 ஸ்டார் வந்து ஃபெசிலிட்டியோடு தான் வந்து எல்லாமே வந்து இந்த வீட்டில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டெரேஸ் ஆக்சுவலி அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 சைட்லேயுமே வந்து டோர் போட்டு 2 சைடும் டெரேஸ் வந்து இருந்தது. இது ஒரு சைடு வந்து பார்க்குறோம். இது வந்து இந்த ஃப்ரண்ட் வியூவில் வந்து வரும். இங்கேருந்து நம்ம வந்து இந்த ரோடு வியூவெலாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து இந்த கன்னியாகுமரி டு நாகர்கோவில் போகக்கூடிய இந்த மெயின் ரோடு ஆன் த ரோடு மேலே வந்து இருக்குது. ஸோ வந்து அவங்க இங்கே உட்காந்துருந்து வந்து சேர் போட்டு உட்காந்து ரிலாக்ஸ்டாக வந்து உட்காந்துட்டு அந்த சீனரிஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் வந்து போகிற பஸ்ஸு அந்த டிராஃபிக் எல்லாம் கூட வந்து தே கேன் சி. அப்புறம் வந்து இந்த ட்ரீஸு அதெல்லாம் வந்து இருக்குது பாருங்க. ஆப்போசிட்டாக இருக்கிற வந்து தென்னை மரங்கள் அந்த மாதிரி பச்சை பசேல் இதையும் கூட அவங்க வந்து நல்லா ரசித்து என்ஜாய் பண்ணலாம். இது வந்து அதர் சைடில் இருக்கிற வந்து டெரேஸ் வந்து பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி 2 சைடுமே வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ மாலில் உள்ள வந்து ஹாலில் அதுக்கப்புறம் மெயின் இடத்துலலாம் அவங்க வந்து இந்த ஸ்டெப்ஸு அதுலாம் பார்த்திங்கன்னா வந்து வுடன் ஃப்ளோரிங் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீட்டினுடைய ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து இருந்த இந்த மிடில் போர்ஷன்லேருந்து இப்போ வந்து கீழே வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. ஸோ ஃப்ரம் த டாப் ஆஃப் த ஹவுஸில் வந்து நீங்கள் வந்து ஹாலில் வந்து இருக்கிற அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதனால் ஒரு சின்ன வந்து இந்த வாட்டர் ஃபவுண்டன் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த நம்ம நுழைஞ்சோடனே இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய மிடில் இருக்கக்கூடிய அந்த டெக்கரேஷன் ஏரியா. ஸோ இது வந்து அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே அவங்க வந்து ஹோம் தியேட்டர் மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக ரியலாக ஒரு ஹோம் தியேட்டருக்குள்ளே போனால் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அது எல்லாமே வந்து பக்காவாக வந்து இருந்தது. ரெக்ளைனர் சோபா ஒரு 8 சீட்டர் மாதிரி வந்து பை டிஃபால்ட்டாக வந்து போட்டு வச்சுருக்காங்க. பெரிய வந்து ஸ்க்ரீன் வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மினி
தேட்டருக்குள்ளே வந்து போன ஃபீலிங் வந்து கொடுத்தது. ஸோ அவங்களுக்கு எப்பப்போ வேணுமோ எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒன்றா கூடி என்ன மூவி வேணுமோ போட்டு வாட்ச் பண்ணுறதா வந்து சொன்னாங்க. ஸ்பீக்கர் செட்டப் எல்லாமே பக்காவாக ஒரு மினி தியேட்டர் செட்டப்பில் வந்து இருந்தது. இதே மாடியிலே அவங்க ஒரு 3 பெட்ரூம் வந்து நம்ம ஒரு பெட்ரூம் தான் வந்து பார்க்குறோம். பெட்ரூமில் வந்து உடன் ஃப்ளோரிங் தான் போட்டிருந்தாங்க. அந்த ரூம்லேருந்து அப்படியே நம்ம வந்து வாஷ்ரூம் வந்து போகிறோம். வாஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து வார்ட்ரூப் ஏரியா ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து வாஷ்ரூம்குள்ளேயே வந்து போக முடியும். அந்தளவுக்கு பெரிய லெங்க்த்தியான வந்து சைஸில் வந்து வாஷ்ரூம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு டோட்டலாக ஒரு 5 பெட்ரூம் இருக்கதா சொன்னாங்க. எல்லா பெட்ரூமே அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வித் பாத்ரூம் அட்டாச்சாக தான் வந்து இருந்தது. ஒரு பெரிய வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரூப்ஸ் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். ஸோ குளிச்சுட்டு வந்தோடனே நம்ம ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அதை தாண்டி தான் நம்ம வாஷ்ரூமே வந்து போக முடியாது வந்து இருந்தது. ஸோ நல்லா ஸ்டோன் ஒர்க்கெலாம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து வால்ல எல்லாம் வந்து டெக்கரேட்டிவாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஹேங்கிங் சான்லியர் தான் வந்து நம்ம கீழே இருந்தே வந்து பார்க்கலாம். டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப் இங்கேருந்து பார்த்தாலும் வந்து வியூ பண்ண முடியாது வந்து அதை வச்சுருந்தாங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம கீழே இருக்கிற அந்த அந்த வெல்கம் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த லிவிங் ஏரியாவில் இருக்கிற வந்து சீட்டிங் இதை தான் நம்ம வந்து இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஜிம்மு. அவங்க வந்து ஜிம் ஒர்க் அவுட் வந்து பண்ணுறதுக்காக ஒர்க் அவுட் ரூம் அப்படின்னு ஒன்று வந்து வச்சுருக்காங்க. ஜிம்மில் நம்ம யூஸ்வலாக வந்து பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த வெயிட் லிஃப்டிங் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் தென் பார் செட்டப்பு அதெல்லாமே வந்து வீட்டிலே வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ நார்மலாக நம்ம ஒரு ஜிம்மில் போனால் வந்து நம்ம என்னெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம திங்க் பண்ணுவோமோ அது எல்லாமே வந்து இங்கே வந்து இருந்தது. அகெயின் இதுலேயுமே வந்து ஒரு உடன் ஃப்ளோரிங் மாதிரி போட்டு லைட் செட்டப்பு, ஃபால்ஸ் சீலிங் அதெல்லாம் வச்சு பக்காவாக அந்த ஒரு ரெகுலர் வந்து ஜிம் ஃபீலிங்கே வந்து கொடுக்குற அளவுக்கு இருந்தது இந்த ரூமு. ஸோ அவங்க எந்த தேவைக்குமே வெளியே போகாமல் மேக்ஸிமம் எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்துட்டாங்க. சினிமா பார்க்கணும், தியேட்டர் அண்ட் தென் ஸ்விம்மிங் பூலு ஸ்விம் பண்ணணுன்னா வாக்கிங் அவங்க வீட்டிலே எக்கச்சக்க ஏரியா இருக்கலாம், அங்கேயே வந்து வாக் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸ்டெப்ஸ்னே வந்து கிளைம்பிங் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜிம் வீட்டுக்குள்ளேன்னு அந்த மாதிரி வந்து இருக்குது. எவ்ரி திங் இஸ் இன்சைடு த ரிசார்ட் ஹவுஸ் அப்படின்ருக்கு. இது வந்து இந்த செகண்ட் ஃப்ளோர் வந்து உள்ள டாப் ஃப்ளோர் வந்து இது தான். அதுலேருந்து நம்ம ஓப்பன் டெரேஸ் இது, அந்த ஏரியாவிலேருந்து நம்ம வியூ வந்து பார்க்குறோம். ஸோ வந்து அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தாலும் அதோட கொஞ்சம் பெட்டராகவே வந்து தெரியுது செகண்ட் ஃப்ளோர்லேருந்து. இதே அந்த செகண்ட் ஃப்ளோர் வந்து இந்த டெரேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் டெரேஸில் வந்து ஒரு கிளாஸ் செட்டப் மாதிரி ஒன்று இந்த வச்சுருக்காங்க. பெரிய வந்து ஒரு கிளாஸ் பீஸ் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இட்ஸ் லுக் லைக் வெரி பிக் வந்து கிளாஸ் விண்டோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த ஹாலில் இருக்கு இல்லையா, லிவிங் ஏரியாவில் நடக்கிற ஆக்டிவிட்டி, அந்த லிவிங் ஏரியாவுடைய வந்து மிடில் இருக்கக்கூடிய அந்த டெக்கரேட்டிவாக ஒரு பிளேஸ் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி அமைப்பில் அவங்க செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து அகெயின் வந்து நம்ம அந்த ஏரியா வந்து பார்க்குற ரொம்ப க்ரீனரியாக வந்து அருமையான க்ளவுடி ஸ்கையோட நாங்கள் வந்து ஈவினிங் சன்செட் ஆகிற நேரத்தில் வந்து போயிருந்தோம். ஸோ அதனால் ரொம்ப அருமையாக வந்து இந்த செட் ஆகிற சன்னையும் வந்து என்னால் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த வீட்டினுடைய வந்து 4 சைட்ஸ் ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த் சவுத்து ஃபுல்லுமே வந்து ரெக்டாங்கிள் வந்து ஷேப்பில் நம்ம எல்லாத்தையுமே வந்து காமன் இருக்கக்கூடிய அந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஓப்பன் வந்து மொட்டை மாடியை தான் நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இது பேக் சைடில் வந்து இந்த ஸ்கை, க்ளவுடி ஸ்கை அண்ட் தென் சன்செட் அதெல்லாம் தெரிஞ்சுது. ஃப்ரண்ட் வியூவில் இருந்து தான் நம்ம வந்து இந்த க்ரீனரியான வந்து மரங்கள் எல்லாம் வந்து நிறைய வந்து பார்த்தோம். பச்சை பசைல்னு இந்த டிராஃபிக்காக அந்த ரோடு அதெல்லாம் வந்து பார்த்தோம். இதெல்லாம் ஃப்ரம் வந்து பேக் சைடு அந்த மாதிரி. ஸோ 4 டிரெக்ஷனில் வந்து போனாலுமே வந்து எல்லா வியூவும் வந்து பார்க்க முடியாத வந்து அந்த சிட் அண்ட் ரிலாக்ஸ் அந்த மாதிரி வந்து வியூ பண்ண முடியாத விஷயங்கள் தான் வந்து இந்த வீட்டை சுற்றிலுமே இருந்தது. ஸோ இது வந்து சின்ன மவுண்டன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹில்லில் வந்து ஒரு முருகன் குன்று அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சின்ன முருகன் கோவில். அந்த முருகன் குன்று கூட நம்ம இங்கேருந்து பார்க்க முடிஞ்சுது. இது வீட்டினுடைய பின்னாடி வந்து இருக்கக்கூடிய வந்து ஏரியா. ஸோ எந்த டைரெக்ஷன்லேருந்து எங்கே வந்து திரும்பி பார்த்தாலுமே வந்து பச்சை பசேல்னு வந்து அருமையான வந்து தென்னை மரங்கள், மாமரங்கள், பலாமரம், தேக்கு மரம், அதையும் அப்புறம் குட்டி குட்டி வந்து இந்த ஹில்ஸு இந்த மாதிரியான வந்து சீனரி தான் வந்து இருந்தது. ஸோ வந்து எல்லா டைரெக்ஷன்லையும் இருந்து நம்ம வந்து நல்ல ஒரு நைஸ் சீனரிஸை வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்து பல கொடிகளை போட்டு அவங்க இந்த வீடை வந்து அவ்வளவு சிறப்பாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வந்து தேவையான ஆட்களையும் வச்சு நல்லாவே வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்னுடைய ஃப்ரெண்டுங்கிறதுனால அவங்க வீடை நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே வந்து ஷீ அக்ரீடு. ஸோ போய் நான் வந்து நல்லா உட்காந்து அவங்க வீட்டில் கொடுத்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நல்லா அருமையாக வந்து ஒரு வீடியோ எடுத்து உங்கள் எல்லாேருக்கும் வந்து ரொம்ப என்ஜாயபுளாக வந்து இருக்க முடியாது வந்து பண்ணினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்கள் அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். இது வந்து கவுஷெட்டு வந்து நம்ம டெரேஸ்லேருந்து பார்க்குறோம். அவங்களுடைய கார்டன் வியூ எல்லாமே வந்து நம்ம அந்த செகண்ட் ஃப்ளோர் வந்து மொட்டை மாடி இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ரொம்ப சிரமப்பட்டு தான் அவங்க இந்த வீடை வந்து பக்காவாக பிளான் பண்ணி வந்து கட்டியிருப்பாங்க. எதுவுமே வந்து ஈஸியாக வந்து லைஃப்பில் வந்து கிடச்சிடாது இல்லையா. ஸோ அவங்களும் வந்து நிறைய வந்து பிஸ்னஸ்ஸு, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் எல்லாம் வந்து
கன்னியாகுமரியில் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்களுடைய வந்து வீடு தான் இது. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க பையனுக்கு வந்து மேரேஜ் பண்ணினாங்க. இவ்வளோ பெரிய ரிசார்ட் ஹவுஸாக இருக்கனால நார்மலாக எல்லோரும் புக் பண்ணுற மாதிரி மண்டபம்லாம் புக் பண்ணி கல்யாணம் பண்ணாமல் அவங்களுடைய வீட்டிலேயே வந்து சூப்பராக வந்து கல்யாண மகாலே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து அவ்வளோ டெக்கரேட்டிவாக ரொம்ப ஃபேபுலஸாக வந்து லக்ஸரியாக வந்து மேரேஜ் பண்ணினதாக வந்து சொன்னாங்க. ஸோ உங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.